نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى وربطنا على قلوبهم إذ قاموا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يأتيكم زمان إلا الذي بعده أشر منه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த அரங்கிலே சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர் ஹஸரத் அவர்கள் மாலையில இருந்து நடைபெறும் இவ்விழாவின் பல்வேறு அரங்கங்களிலும் பங்கேற்ற மார்க்க அறிஞர்கள், வரவேற்புரைகள், துவக்க உரைகள், தொகுப்புரைகள் ஆற்றியிருக்கிற உலமா பெருமக்கள், மேடையில் வீற்றிருக்கிற தென்காசி மாவட்டத்தினுடைய கடையம் வட்டாரத்தினுடைய மாண்பார்ந்த ஜமாத்துல் உலமா சபையினுடைய மரியாதைக்குரிய அங்கத்தினர்கள், விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொள்வதற்கு ஒத்துழைப்பு நல்கி சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஆலிம் பெருமக்கள், இங்கிருக்கிற காதிரியா ஜும்மா பள்ளி வாசலுடைய மரியாதைக்குரிய நிர்வாகிகள், அக்கம் பக்கத்தினுடைய பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய துறவாக்கள், உலமாக்கள், மார்க்க ஸ்தாபனங்களினுடைய மரியாதை மிகுந்த நிர்வாகிகள், எனக்கு பின்னாலே நிறைவு பேருடைய ஆற்றல் இருக்கிற அப்துல்லாஹி ஹஸரத் அல்லாஹ் பரகாத்துஹு அவர்கள், அரங்கத்தில் வீற்றிருக்கிற இன்னும் அமைதியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற தாய்மார்கள் உட்பட அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆழ்வார் குறிச்சியிலே மீலாது விழா என்ற போது எல்லா ஊர்களிலும் நடத்தப்படுவது போல் ஒரு மீளாத விழாவில் ஒரு 100 பேரோ 150 பேரோ இருப்பார்கள். ஏதாவது பேசிவிட்டு போகலாம் என்று வந்தால் இவர்கள் கூட்டம் என்று போட்டுவிட்டு மாநாட்டை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் பல இடங்களில் மாநாடு என்று போட்டு அது கூட்டமாக சுருங்கி போவதை பார்க்கிறோம். இங்கே இது மாநாடு என்று அடிக்கப்படவில்லையே தவிர ஒரு மயிலாது மாநாட்டிற்குரிய எல்லா தகுதிகளோடும் அதற்கான மார்க்க அறிஞர்களோடும் சங்கமித்திருக்கிற இந்த விழா அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மஹப்பத்திற்கும் ஷஃபாஅத்திற்கும் உரித்தானவர்களாய் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக.
மீளாது குறித்தும் மாணவியினுடைய மாண்புகளை குறித்தும் எனக்கு பின்னாலே நிறைவுரையிலே அதிர்த்தவர்கள் பேசுவார்கள் என்பதனால் எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றைய இளம் தலைமுறையின் இழிநிலையும் உயர்ந்த நிலையும் என்றொரு தலைப்பு. அநேகமாக உலமாக்கள் உட்கார்ந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து இந்த தலைப்பை தந்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஆனாலும் ஒரு சந்தோஷம், பெரும்பாலும் வெள்ளைதாடிகள் வைத்திருக்கிற வயதானவர்களுக்கு மத்தியிலே தான் எங்களுக்கு இந்த தலைப்பு தரப்படுகிறது. நாங்களும் இளைஞர்களை பற்றி முதியவர்களிடம் பேசிவிட்டு போய்விடுவோம். ஆனால் இங்கே மாஷா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் வரை நிறைய பேர் இளைஞர்களும் தருகிறார்கள். எனவே சரியான ஒரு இடத்தில் சொல்ல வேண்டியதற்கான களத்தை அமைத்ததற்காக கடையம் வட்டாரத்திற்கு ஒரு நன்றியை சொல்லி, நான் இளைஞர் சமுதாயத்தினுடைய இன்றைய சில உயர்நிலைகளையும் பல இழிநிலைகளையும் உங்களுக்கு முன்னாலே வைத்து முடிக்க வேண்டும். ஓரளவு இத்தலைப்பிலே செய்திகளை உங்களுக்கு தர முயற்சிக்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும் தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும் வரும் நாட்களிலே செயலாற்றவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிவானாக. ஆமீன் என்கிற நல்ல துஆவோடு துவங்குகிறேன். இளைஞர்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டார்கள், ரொம்ப மோசமாகிவிட்டது என்றெல்லாம் இளைஞர்களை பார்த்து விரல் நீட்டி சுட்டி நாம் குறைகளை சொல்லுவதற்கு முன்னால் தெளிவாக ஒரு செய்தியை நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். போக போக இன்னமும் மோசமாகத்தான் போகும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், சமஅது மின் நபியிக்கும் அஸ்-ஸாதிக் வல் மஸ்தூக். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேட்டேன், இனி வரும் காலமெல்லாம் அடுத்தடுத்து வரும் காலங்கள் முந்தைய காலத்தை விட மோசமாகவே இருக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் முந்தைய காலங்களை விட மோசமாகவே இருக்கும் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு. அப்படியானால் ஒரு 100-200 வருடங்களுக்கு முன்னாலே இருந்த காலத்தை விட, அக்காலத்தில் வாழ்ந்தவர்களை விட, அக்காலத்தின் சூழ்நிலைகளை விட இப்போது இருப்பது மோசமாகத்தான் இருக்கும். ஆனால் அப்படி நிலவுகிற மோசமான சூழ்நிலைகளிலே சிக்குண்டு விடாமல் இளைஞர் சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது என்ற காரணத்தால் தான் இது போன்ற தலைப்புகளோடு தமிழக மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய இளைஞர்களை சந்தித்து நாம் உரையாட வேண்டியது இருக்கிறது. காலம் மிக மோசமாய் கெட்டு கிடக்கிறது. வாலிபர்களை சொல்லி குற்றம் இல்லை, அவர்கள் திரும்பிய திசையெல்லாம் ஆபாச விளைவிக்கப்படுகிறது. அவர்கள் திரும்பிய திசையெல்லாம், அவர்கள் காணும் காட்சிகள் எல்லாம், அவர்கள் வாசிக்கும் புத்தகங்கள் எல்லாம், அவர்கள் பார்க்கும் காணொளிகள் எல்லாம், அவர்கள் கைக்கு கிடைக்கிற குறுந்தகவல்கள் எல்லாம் எல்லாமே ஆபாசத்திற்கு வா வா என்று கூப்பிடுகிறது. சைகனையாக கூட அல்ல. இப்பெல்லாம் போன்லயே அனுப்புறான். போர் அடிக்கிறதா, இந்த நம்பரில் பேசுங்கள். ஒரு நம்பரே வருதுங்க, கம்பெனிக்காரனே அனுப்புறான். பிஎஸ்என்எல் அனுப்புகிறது, ஏர்டெல் அனுப்புகிறது, ரிலையன்ஸ், ஜியோ எல்லாம் அனுப்புகிறான். என்ன அனுப்புறான் தெரியுமா? போர் அடித்தால் இந்த நம்பரோடு பேசுங்கள். ஆறுதலான பெண்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் ஆறுதலா நடக்கும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். கடை விரித்து அனுப்புகிறான். நம்ம பையன் தப்பி தவறி கூட ஏதாவது கேட்கலான்னு சுதேசி விராத் என்று அவன் சர்ச் என்ஜின்ல டைப் பண்ணா வேற ஏதாவது சுதாக்கள் வந்து இருக்கிறார்கள். அதனுடைய ரிலேட்டடாக என்னென்னவெல்லாம் ஆபாசம் தர முடியுமோ அதையெல்லாம் தருகிறார்கள். எனவே இவன் திரும்பிய திசையெல்லாம் ஆபாசத்திலே இருக்கிறார். நான் ஒட்டுமொத்தமாக சமுதாயத்தை கேட்கிறேன், நீங்கள் பார்க்கிற உங்கள் கண்ணில் படுகிற எந்த பத்திரிகையாவது கவர்ச்சி படம், ஆபாச படம் போடாத ஒரு பத்திரிகை உண்டா? இல்லவே. அவன் போடல, என்ன சர்க்குலேஷன் ஆகாது, படம் போகாது. நடுப்பக்கத்தில், கடைசி பக்கத்தில், முன்னாடி பக்கத்தில் கொஞ்சம் உரித்த கோழியை போல ஏதாவது காட்ட வேண்டும்.
எந்த சினிமாவாவது எந்த காட்சியாவது ஆபாசத்தை விட்டும் அப்பாற்பட்டதுண்டா? கொஞ்ச நாள் அவனால் சினிமாவில் நாடகத்தில் எல்லாம் ஆபாசத்தை விட்டு விட்டு பார்த்தான். அந்த ஆபாசத்தை சரியா இவங்க வாங்கிக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரிஞ்சு தனிய ஆபாசத்துக்குன்னு ஒரு தொடர்பை தயார் பண்ணி பிக் பாஸ்ங்கிற பேர்ல ஒண்ணு விட்டுருக்காங்க. அது வெறுமனே ஆபாசம். ஏதாவது ஒரு அரைக்கால் சட்டை, ஒரு ஸ்லீவ்லெஸ் சட்டை, யாரு கூடயாவது வாழ்ந்து யாரு கூடயாவது சேர்ந்து அப்படி சார்ந்து உட்கார்ந்து பக்கத்து படுக்கையிலே எட்டி பார்த்து பிக் பாஸ்ல நடக்குது சொல்றேன். பார்க்கணும்னு தெரியும். இப்போலாம் 2 பேரும் சந்திச்சுட்டாலே பேசிக்கிறாங்க. நேற்று யார் வெளியே போனா அப்படிங்கிறாங்க. என்னமோ ஊட்ட விட்டு வெளியே போன மாதிரி. பிக் பாஸ்ல வெளியே போனது சொல்றாங்க. யார் யாரோ வர்றா, யார் யாரோ போறா, 20 வயசு பொம்பளை பாட்டில் தொடர்ந்து உள்ள ஊத்துறா, கேமராவுக்கு மத்தியில் அவர் கண்காணிக்கப்படுகிறார்கள். 20 வயசு பொண்ணு சிகரெட்டு குடிக்கிறா, பக்கத்து ரூம்ல போய் ஏழு மட்டும் பெட்ல அவப்படுத்தி கிடக்குறா. இவ்வளவு டீட்டெயிலா பேசினாலே அதற்கு பார்ப்பாரோ காதுக்கு ஒரு தகவல்களை சொல்லுகிறோம். இவ்வளவு மோசமான ஒரு ஆபாசத்தோட நிறைய இடத்துல சொல்லி வருகிறேன். அன்பிற்குரியவர்களை, பிக் பாஸ் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவினுடைய எல்லா ஸ்டேட்ல, உலகத்தினுடைய எல்லா நாட்டிலும் இது ஒரு அஜெண்டா, இது ஒரு திட்டம், இது ஒரு பிளானிங் ஸ்கீம். இது உலகம் முழுக்க ஒரு கலாச்சாரத்தை பரப்புவதற்கு திட்டமிடப்பட்ட ஒரு தொடர். அந்தந்த மாநிலத்தின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப வழங்கப்படுகிறதே ஒழிய இதனுடைய சுருக்கம் என்ன தெரியுமா? எவன் வேணாலும் யாரு கூட வேணாலும் சேர்ந்து வாழலாம். இந்த கல்யாணம் அது இது ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்றும் தேவையில்லை. மனசுக்கு பிடிச்சா எவன் கூட வேணாலும் சேர்ந்து வாழும். லிவிங் டுகெதர் கலாச்சாரம் என்று சொல்லுவார்கள், கெட் டுகெதர் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். அதை அதிகாரப்பூர்வமா மண்டையில ஏற்கிறது. நீங்க சும்மா அதை மேடை கொண்டு சொன்னாங்கலாம் ஏற்றுக்க மாட்டீங்க. அதாவது கம்மியா வச்சு கொண்டா தப்பு இல்லை, அறவுரையில வெளியே வந்தா தப்பு இல்லை, எந்த ஆம்பளை கூட வேணாலும் அப்பப்போ கொஞ்ச நாளைக்கு சேர்ந்து வாழ்ந்தா தப்பு இல்லை என்கிற ஒரு கருத்தாக்கம் உலகம் முழுக்க இது ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் என்று சொல்லுவார்கள், கருத்தியல் வன்முறை. இந்த கருத்தியல் வன்முறைக்கு உருவாக்கப்பட்டதுதான் பிக் பாஸ் போன்ற. எனவே இந்த காலத்திலும் மார்க்க நெறிப்படி வாழக்கூடிய வாலிபர்களுக்கு 1000 வாழ்த்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அப்படி இந்த சமுதாயத்தில் ஒரு சில பேர் இன்றளவும் அந்த உயர் நிலையிலே இருக்கிறார்கள். அவர்களை இந்த ஊடகங்கள் பாதிக்கவில்லை, இந்த மீடியாவின் திட்டங்கள் அவர்களை ஈர்க்கவில்லை, அவர்கள் வழிகட்டு போகவில்லை, அவர்கள் மதுவுக்கு அடிமையாகவில்லை, பெண்களுக்கு பின்னாலே காதல் வலையிலே சிக்குண்டு அவர்களுடைய குடும்பமும் பாரம்பரியமும் கெட்டு போய் விடுகிற மாபாதகத்தை அவர்கள் செய்யவில்லை. இன்றைக்கும் ஆங்காங்கே சந்து பொந்துகளில் கஞ்சா அடிக்கிற வேலையை அவர்கள் செய்யவில்லை. இவர்களெல்லாம் உண்மையாகவே இந்த சமுதாயத்தின் உயர்நிலையிலே நிச்சயமாய் இருக்கிறார்கள். சமூக சேவையிலே பங்கெடுக்கிற இளைஞர்கள், மார்க்கத்தை தங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற வேட்கையிலே இருக்கிற இளைஞர்கள், தன் குடும்பத்தையும் தான் சார்ந்திருக்கிற சமுதாயத்தினுடைய நல்ல பெயருக்கு போராடி கொண்டிருக்கிற வாலிபர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மை இழிநிலையில் தான் இருக்கிறது. சில பேர் தான் அந்த உயர்நிலையிலே சொல்லப்படத்தக்க அளவுக்கு எண்ணிக்கைக்குள்ளே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருக்கிறார்கள். இழிநிலையில இருப்பவர்களினுடைய இழிவிற்கு நான் சொன்ன இந்த காலத்தினுடைய கோலம் ஒரு காரணம். நல்லோர்களும் நன்மையானவைகளும் எடுபட்டு போனதற்கு பின்னால் எஞ்சி இருக்கிற தீமையினுடைய எச்சங்கள் ஒரு காரணம். நம்ம நிறைய பேர் நினைச்சுக்கலாம், முதல்ல உள்ள காலத்தை விட நம்ம ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறோம், இப்போ நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், நிறைய இது பண்றோம். இப்போ எல்லாம் தொழுகை பத்தி, நோம்பை பத்தி எவ்வளவு அவேர்னஸ் வந்திருக்குது, விழிப்புணர்வு வந்திருக்கு அப்படின்னு. நீங்கள் வெறுமனே கருவிகளை மாத்திரம் வைத்திருக்கிறீர்கள். ஒரு காலத்தில் அதெல்லாம் இல்லை, ஆனாலும் உச்சகட்ட இறையச்சும் அந்த காலத்தில் இருந்தது. இன்னைக்கு ஒரு பையன் மொபைலை காட்டுறாரு, நான் ஹஜ்ரத் இதுக்குள்ள சஹீஹுல் புகாரிக்குள்ள வச்சிருக்கேன்.
எந்த காரியம் அமுத்தனமோ உடனே அந்த காரியம் ஓதுவார், எங்க அமுத்தனமோ உடனே இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் வரும், எங்க அந்த இதெல்லாம் அந்த காலத்துல இல்லை. இன்னைக்கு எவ்வளவு பெரிய வசதி எல்லாம் பூரா. உண்மைதான். சிஹாசித்தா, சஹீ புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அபூதாவுத், இப்னு மாஜா, நஸஈ எல்லா கிதாபும் உள்ள, குர்ஆன் கிராத் உள்ள, எல்லா காரியமும் உள்ள, சுதேசில இருந்து நம்மூர் அஜத்து வரைக்கும் எல்லா பயானும் உள்ள. இவ்வளவும் வாங்கி வச்சுட்டு பண்டாரம் ஜும்மாவுக்கு மட்டும்தான் வரும். இது வந்து மெட்டீரியலிசம் என்று சொல்லுவார்கள். இது ஒரு விதமான விஞ்ஞானம் இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் நீங்கள் ரொம்ப உயர்வா இருக்கிறீர்கள். ஆனா இதெல்லாம் சேர்ந்து என்ன கொடுக்க வேண்டுமோ அந்த ரிசல்ட் இல்ல. இந்த கருவியே இல்லாமல் அந்த ரிசல்ட் ஒரு காலத்திலே இருந்தது. எவ்வளவு தக்குவாவோடு இருந்தார்கள் யோசித்து பார்க்கிறோம். ஒரு காலத்தில் ஹஜ்ஜி எவ்வளவு கஷ்டம். 6 மாசம் ஹஜ்ஜுக்கு போவார்கள், வருஷக்கணக்கில் ஹஜ்ஜுக்கு போவார்கள். அப்படி போன வயதான ஹாஜிகள் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்தா ஹாஜியார் வந்தாருன்னு அர்த்தம், வரலன்னா இன்னாலில்லாஹின்னு அர்த்தம். தகவல் கூட தெரியாது, எதுவுமே இல்லை. போயிடுச்சுன்னா அப்படியே கப்பன் கட்டி கடலிலே இறக்கி விடுவார்கள், அவ்வளவுதான். ஹாஜியார் அப்படியே போயிருப்பார். அதனால் உண்மையாகவே அனுப்பி வைக்கிற போது அழுதார்கள். காரணம், அது மரணத்தின் போது அனுப்பி வைப்பதை போலத்தான் இருந்தது. அப்படியெல்லாம் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்தார்கள். அவர்களை வழி அனுப்ப தக்பீர் ஓதி, பைக் ஓதி, ஊரே திரண்டு போய் அனுப்பி வைத்தது. காரணம், அடுத்த முறை அவர்களை பார்க்க முடியுமா என்று தெரியவில்லை. அப்படியெல்லாம் கடலாறு மாதம், தரையாறு மாதம் என்றெல்லாம் போய்விட்டு ஒரு மாதிரியான ஒரு கோலத்தில், முசாஃபிருடைய கோலத்தில் அவர் திரும்பி வருகிற போது அவரோடு தக்வா வந்தது, அவரோடு இறையச்சம் வந்தது, அவரோடு மௌத்து வரையும் நான் ரப்போடு தாழ்வுக்கு நெருக்கமாக இருப்பேன் என்று வந்தது. இன்னைக்கு வருஷம் ஆச்சு போறோம். நம்ம நினைக்கிறது பெரிய வசதி. உண்மைதான். ஃபஜ்ர் சென்னையில, லொஹர் ஜித்தாவில் எவ்வளவு தூரம் சுருங்கி போய்விட்டோம். 6 மணி நேரத்தில் சவுதியா கொண்டு போய் நம்மளை இறக்கி விட்டுறான். ஃபஜ்ர் சென்னையில, லொஹர் ஜித்தாவில் காலம் அந்த அளவுக்கு வசதியாக இருக்கிறது. விமான வசதி எல்லாம் இருக்கு. வருஷம் ஹஜ்ஜு. சில பேர்லாம் இப்பதான் முடியாம இருக்காங்க, இல்லாட்டி மாசம் உம்ரா எல்லாம் போனாலும் அந்த பழைய ஆட்சிகளின் தக்குவா இன்னைக்கு நம்மள்கிட்ட இல்லையே. எங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் தமிழ்நாட்டில் போயிட்டு வந்து மௌத்தா போற வரை இந்த ஹஜ்ஜை விடாதவர்கள் இருக்கிறார்கள். போயிட்டு வந்து மௌத்தா போற வரையும் பள்ளிவாசலுடைய முன்சப்பில் அந்த ஹாஜியை பார்க்கலாம் என்கிற ஒரு தீனுடைய அடையாளத்தோடு ஒரு காலத்தில் இருந்தார்கள். இன்னைக்கு நீ மாசம் உம்ராவுக்கு போற, வருஷம் ஹஜ்ஜுக்கு போற. வசதி வந்திருக்கிறது. இதுக்கு பேர் மெட்டீரியலிசம். இது ஒரு விதமான சடவாதம். கருவிகள் வரும், கருவிகளின் மூலம் என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது, என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்காது. சில பேர்லாம் ஒரு பிசினஸ் முடிச்சிட்டாருன்னா உம்ரா போயிடுவார். சும்மா சர்வசாதாரணமா உம்ரா போயிட்டு வந்து என்ன பண்ண, அப்பவும் அவர் அதே மாதிரி தானே இருக்காரு. திருத்தவில்லை ஹஜ் உன்னை, புனிதர்களைத்தானே பிரசவிக்க வேண்டும். ஹஜ் மீண்டும் மீண்டும் உன்னுடைய அயோக்கியத்தனத்தை குறைக்கவில்லை என்று சொன்னால் அது என்ன ஹஜ்ஜாக அமையும்? எனவே காலத்தால் கருவிகள் வளர்ந்தது, விஞ்ஞானம் வளர்ந்தது, சமூக வலைத்தளங்கள் மூலமாக இன்றைக்கு எல்லாம் வளர்ந்து விட்டது, உள்ளங்கைக்குள்ள உலகம். ஆனால் இதுவெல்லாம் இல்லாத காலத்தில் இருந்த பெருமக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த புனிதமாக வாழ்ந்தார்களோ அது இன்றைக்கு இல்லை என்கிறோம். இளைஞர்களின் இழிநிலைகளிலே உச்சகட்டமான இழிநிலை. இன்றைக்கு யாரை பார்த்தாலும் அவர்களை போல் ஆகிவிடுகிறார். எத்தனை பேர் நம்ம சினிமா நடிகர் மாதிரி, எத்தனை பேர் நம்ம கிரிக்கெட் ஸ்டார் மாதிரி. எவன் கூப்பிட்டாலும் போயிடுறானே நம்ம பையன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வை கையில் ஏந்திய கூட்டம் எதற்கு இப்படி போக வேண்டும்? நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு விஷயம். சஹாபாக்கள் உலகம் முழுக்க இஸ்லாத்தை எடுத்துச் சொல்ல, பல்வேறு சமயங்களை சார்ந்த வழிகேட்டிலே இருந்தவர்களை முஸ்லிமாக அழைக்க சஹாபாக்கள் பயணப்பட்டார்கள் என்பது உண்மை. உலகம் முழுக்க போனார்கள். ஆனால் போனவர்களுக்கும் இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கும் இடையில ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. போனவர்கள் அவர்களை போல போன பகுதிகளை உருவாக்கினார்கள். சஹாபாக்களை பார்த்து ரஷ்யா
அரபில 2 வார்த்தை சொல்லுவாங்க. தஅதீர் என்ற ஒரு வார்த்தை, தஅத்துர் என்ற ஒரு வார்த்தை. தஅதீர் என்றால் நாம் பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்துதல். தஅத்துர் என்றால் பிறரால் தாக்குதலுக்கு ஈர்ப்புக்கு நாம் உள்ளாகுதல். சஹாபாக்கள் தஅதீர் செய்தார்கள். அவர்களின் தாக்கத்தை அவர்களுக்கு ஏற்படுத்தினார்கள். அவர்கள் போல் ஆடை, அவர்கள் போல் அக்லாக், அவர்கள் போல் பாவனைகள் எல்லாம் உலகத்திற்கு சஹாபாக்கள் வழியாக இஸ்லாம் கிடைத்தது. இஸ்லாமிய அருள் குணங்கள் கிடைத்தது. இன்னைக்கு கடுசடையை பார்த்துட்டு நாம நம்மளை மாத்திக்கிறோம். கடுசடைகளை பார்த்து நம்ம போய் திடீர்னு தாடி வைப்போம். எப்பவுமே கிளீன் ஷேவ்ல இருக்கிறவங்க திடீர்னு தாடி வைப்பான். நீங்க டப்புன்னு தக்குவா வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. அந்த வாரம் ரிலீஸ் ஆன படத்துல உள்ள கதாநாயகி தாடி வச்சுதான் அர்த்தம். அவன் எடுத்தா இவனும் எடுத்துருவான். அவன் அடுத்த படம் வர்ற வரைக்கும் அவன் வச்சிருப்பான்ல, அடிச்சுக்குவான். திடீர்னு மொட்டை அடிப்பான். அவங்க அம்மா தான் சின்ன வயசுல இருந்து உமா அப்பா சொன்னப்பெல்லாம் கேட்கல. அவன் வந்து மொட்டை அடிச்சது இல்லை. அவன் அங்க எவனையாவது பார்ப்பான். அவன் மொட்டை அடிச்சா இவனும் அடிச்சிருவான். அவர்கள் என்னென்ன செய்கிறார்களோ அதையெல்லாம் செய்கிறார்கள். இனி நான் அடிக்கடி சொல்லுகிற அவர்களுடைய ஹேர் ஸ்டைலு, அது இது ட்ரெஸ், இதை பத்தி எல்லாம் சொல்ல வரல. உங்களுக்கு எல்லாம் தெரிந்த செய்தி. நடிகர்களை பார்த்து உனது வாழ்வை தீர்மானிக்கிற இடத்துல நீ இருக்கிறாய் என்றால் நீ எவ்வளவு பெரிய சாக்கடை. அப்படித்தானே யோசிக்க வேண்டும். என்ன அவங்க எல்லாம் குறை சொல்றீங்க? யோக்கியன் எவனும் இல்லை. அந்த உலகத்தை பேசக்கூடாது என்று அர்த்தம் அல்ல. உலகத்திற்கு ஏராளமான ஆபாசத்தை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடம் நமக்கு எப்படி முன்மாதிரி இடமாக அது ஆக முடியும் என்பதை யோசிக்க வேண்டும். நண்பருக்குரிய வாலிபர்களே, மறுமையில் உங்களுக்கான கேள்விகளில் முக்கியமான கேள்வி வான் ஷபாபிஹி ஃபீமாவுலா, வாலிபம் எப்படி கழிந்தது என்பது ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்லியாகும். உன்னுடைய வாலிபம் கிட்டத்தட்ட 40 வயசுக்கு முன்னதாக இருக்கிற பருவம் எய்திய காலத்தில் இருந்து ஒரு லாங் ப்ராசஸ். அதில் உன்னுடைய நடத்தைகள் எப்படி இருந்தது என்பதற்கான பதிலை சொல்லி ஆக வேண்டும். காதல் அடிமைகளாக நம்ம பையன் நிறைய பேர் அப்படியே பின்னாடியே சுத்திட்டு இருந்தான். ஒரு காலத்தில் சைக்கிள் எடுத்து பின்னாடியே போவான். கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, கூட்டிட்டு வர்றது, வெளியே வர்றது, பார்க்கறது, இப்படியெல்லாம். இப்போலாம் சைக்கிள் இல்லை, ஸ்கூட்டரும் இல்லை, எல்லாம் ஆன்லைன்லயே பேசிக்கிறாங்க. ஆன்லைன்லயே போறான். 11 மணிக்கு மேல ஒரு பெட்ஷீட்டை இழுத்து பொத்திட்டு இவன் ஃபைல திறந்தான்னா இவன் வேற உலகத்துல இருக்கான். நம்ம பிள்ளைகளும் காலேஜ் பிள்ளைகள் என்னங்கிறீங்க? முதல்ல எல்லாம் பிள்ளைகள் அமைதியா அடக்கமா போகும். இந்த பசங்க தான் பின்னாடி சும்மா துறக்குவானுங்க. போய் 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 அது அப்படியே வைக்கப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரியா பயந்துக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கும். இப்போலாம் இதுக்குள்ள மெசேஜ் அனுப்புறீங்க. என் பிள்ளைலாம் நல்ல புள்ள, ஒன்றும் பண்ண மாட்டானு. 11 மணிக்கு மேல போறதுக்குள்ள ஏன் லைட் எரியுது? குயின்னு சத்தம் வருது. ராத்திரி 12 மணிக்கு. அப்ப அவ என்னமோ அனுப்புறான்னு அர்த்தம். யாருக்கிட்டோ என்னமோ 12 மணிக்கு வாங்குறா. அதே மாதிரி 12 மணிக்கு இவன் என்னமோ அனுப்புறான்னா என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க? இல்ல மக்கா இமாம் அனுப்புறாங்களா? பசங்க பிள்ளைகளை துரத்துன மாதிரி உள்ள காலம் இருந்தது. இப்போ எல்லாம் பிள்ளைகளும் பசங்களை துரத்து. அவன் நல்லா தான் இருந்தான். ஆனா அல்லான்னு காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு என்னமோ கிடைக்கிறத சம்பாதிச்சுட்டு ஒரு சைஸாவெல்லாம் இருப்பான்ல. இது 11 மணிக்கு மேல ஒரே ஒரு வரி, தூங்கிட்டேயாடா செல்லம். அவன் தூக்கம் அதோட கோஸ். ஏங்க அவன் அதுக்கப்புறம் வருஷ கணக்கில் தூங்குறது இல்லை. ஒத்த வரியில காலி பண்ணிட்டால. நீங்க வாலிபர்கள் எனக்கு தடைப்பட்ட உடனே பசங்களை பத்தி மட்டும்தான் பேசுவார்னு நினைச்சுக்காதீங்க. இந்த வாலிப பெண்களை பத்தியும் பேசியாகணும். அங்கங்க சமூக வலைத்தளங்கள்ல அவ்வளவு தண்ணி அடிக்கிறதெல்லாம் வருது. இப்போ அதுக்கு தண்ணி அடிக்குதுங்க. அதிக போதைப் பொருள் பாவனைகளுக்கு அவர்கள் ஆட்பட்டிருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு காதல் அடிமைகளாக போய்விடுகிற வாலிப சமுதாயத்திலே ஆண்களும் இருக்கிறார்கள். அதே போல வாலிப பெண்கள், அதாவது யுவதிகளும் இருக்கிறார்கள். காதல் அடிமைகள், சினிமாவினுடைய அடிமைகள், மொத்தமா ஆன்லைன் அடிமைகள் நிறைய பேர். மொபைல பிடிங்கிட்டீங்கன்னா பாதி ரூபு போன மாதிரி. கொஞ்ச நேரம் சார்ஜ் இல்லைன்னு வைங்களேன், பிச்சைக்காரனை விட மோசமா எங்கேயாவது கிடைக்கிறான். சார் ப்ளீஸ் ஒரு 5 நிமிஷம் ஒரு காசு கேட்கிற மாதிரியே என்னன்னா ஆன்லைனையும் இவர்களையும் இன்றைக்கு பிரிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு ஆன்லைன் அடிமைகளாகி போய்விட்டார்கள். ஆன்லைன்
இயக்க போதைகள் அந்த அதுக்கு சில சைட்லாம் இருக்கு. அதுக்குள்ள போனீங்கன்னா புழுத்த நாய் குறுக்க போகாது. அவ்வளவு மோசமா எழுதுறாங்க. இந்த இயக்கத்தை பத்தி அவன் அந்த இயக்கத்தை பத்தி இவன் தெரியாதா உனக்கு? அவளை இத்தனை கோடி என்னாச்சு, அத்தனை கோடி என்னாச்சு, நீ எங்க அவ கூட போன, ஐயோ என்னென்னமோ ஓடுது. தாறுமாறாக வலைத்தளங்களிலே சீரழிகிறார்கள். இன்னும் சில பேர் ஒண்ணும் இல்லைன்னாலும் தம் பங்குக்கு வரதையெல்லாம் யாருக்காவது அனுப்பிச்சுட்டு இருப்பான். பிஸ்மில்லா குடிச்சு வர்றது பூரா பண்ண நிறைய வரும். சுதேசி மௌத்து அனுப்பான போ அவர் பட்ஜெட்ல அவரு தொழு வைக்கிறார். நிறைய ஊர்ல பாக்கியாவெல்லாம் ஒதுக்கான போகுது. அவர் போயிட்டு இன்னாடி இல்லா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா, 400 அடிப்பா ஏற்கனவே 10 தடவை மூத்தாயிரம் மூட்டான கடைசியா. இதெல்லாம் யாரு வேணும்? நம்ம நைட்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. சில பேர் கரெக்டான லிங்க்ல உள்ள போயிருவான், சில பேர் ஃபேக் ஐடியில உள்ள போயிருவான், பொய்யா ஏதாவது பேரை போட்டு உள்ள போயிருவான். ஒண்ணு தெரியாதுன்னா பிஸ்மில்லான்னு யாருக்காவது எதையாவது. நான் சொல்றது ஆன்லைன் அடிமைகளாக இருக்கக்கூடிய வாலிபர்களை இன்றைக்கு பார்க்க. ஆன்லைன் அடிமைகள், விளையாட்டினுடைய அடிமைகள், கேலிக்கூத்துகளின் அடிமைகள், காதலுடைய அடிமைகள். இந்த வாலிபர்களுக்கு சொல்றேன், இந்த காதலிக்கிறதுலாம் உயர்வான லட்சியம்ங்கிற மாதிரி நீ நினைச்சிட்டீங்கன்னா உன்னையெல்லாம் எப்படி இளைஞர் சமுதாயத்துல லட்சியம் கொண்ட வாலிப சமுதாயத்துல சேர்க்கிறது? இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலியல் உமூரி வ அஷ்ரஃபஹா. ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் எல்லா காரியங்களிலும் உயர்ந்த லட்சியங்களை விரும்புகிறார், மஆலியல் உமூரை விரும்புகிறார். உன்னுடைய திட்டம் உயர்வானதாக இருக்க வேண்டும். உன் லட்சியம், உன் குறிக்கோள், உன் இலக்கு ஆக உயர்வாக இருக்க வேண்டும். நடக்குதோ இல்லையோ அதற்காக நீ நட, முடியுமோ இல்லையோ அதற்கான படிகளில் நீ ஏறு. ஆக உச்சத்திலே உன்னுடைய முயற்சி இருக்க வேண்டுமே தவிர ரொம்ப சீப்பா ஒரு பிள்ளைக்கு பின்னாடி 5 வருஷம் சுத்துறதுங்கிறது லட்சியமா? இந்த மாதிரி ஏதாவது சில்லறை வேலையில எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறது ஒரு லட்சியமா ஆகுமா? நல்லா தெரியுங்க. உலகத்துல காதலுக்குன்னு சில பேருக்கு எல்லாம் உதாரணப்படுத்துவாங்கல்ல. லைலா மஜ்னூன் போல், அம்பிகாபதி, அமராபதி என்னமோ சொல்லுவானுங்கல்ல. யார் யாரோ சல்மான், மஜ்னூன் என்னென்னமோ. இந்த யாருமே சேர்ந்து வாழல. உங்களுக்கு யாரையெல்லாம் காதலுக்கு முன்மாதிரிகளாய் சொல்லுகிறானோ அவன் யாருமே அனார்கலி என்னென்னமோ சொல்லுவாங்க, யாரும் வாழல. இந்த லைன்ல போனவங்க உருப்பட மாட்டாங்கன்றது அதுக்கு அர்த்தம். எதற்காக வேண்டி நாம் அதில் போக வேண்டும்? இது எல்லாம் விட, அத்தனையும் விட அந்த துறை சார்ந்தவர்களே. ஒரு அம்மா வில்லியம் குயின் இளவரசி, நம்ம வில்லியம் குயின் சினிமாவில் ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. உங்களுக்கு தெரியும், சினிமாவில் உலகத்திலேயே பெரிய விருது ஆஸ்கார் விருதுதான். அதுக்கு மேல விருது இல்லை. ஏதாவது பல்துறைகளிலே நோபல் பரிசுக்கு சமமான இடம் ஆஸ்கார் விருது. ஆஸ்கார் விருது வாங்கின அந்த அம்மா சொல்லுது, நீண்ட காலமாக டைரக்டர் ஆகி, ப்ரொடியூசர் ஆகி, நடிகர் ஆகி, நடிகர்களை இயக்கி சினிமாவிலேயே வாழ்க்கையை கழித்தவர் எழுதுகிறார். சினிமா இஸ் த ஏரியா ஆஃப் வல்கரிட்டி. சினிமா என்பது ஆபாசங்களுக்கான இடம். ஒத்துக்கிறார். யாரு? ஆஸ்கார் விருது வாங்கியவர். அப்ப அந்த துறை சார்ந்தவனை அதை அசிங்கம் என்று சொல்லுகிற போது உயர்ந்த லட்சியங்களை வைத்திருக்க வேண்டிய முஸ்லிம் வாலிபர் சமுதாயத்திற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு பரவலாக அதில் அடிமைப்பட்டு எத்தனை பேர் நாட்டில் உள்ள முன்னணி நடிகர்களை எல்லாம் போட்டு இவன் பேர் அந்த நடிகர் கூட சேர்த்து எழுதுறான். சொன்ன மேடையினுடைய புனிதம் கேட்டு போயிருந்து தொலைவும் அந்த நடிகர்களை தெருக்கள் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறார். சுவரெல்லாம் முன்னணி நடிகர்களுடைய பெயர்களோடு. உன்னுடைய பெயர் முகம்மதுவோடு சேர்க்கப்பட வேண்டும், உன்னுடைய பெயர் சஹாபாக்களோடு சேர்க்கப்பட வேண்டும், கண்ட சாக்கடைகளோடு சேர்க்கப்பட வேண்டும் என்கிற எந்த அடிப்படையில் அநேகமாக இந்த வட்டாரத்தினுடைய எனக்கு இதை தலைப்பாக கொடுத்திருப்பதே இதை பின்னணியாக வைத்துத்தான். தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்கிற எல்லா ஊர்களையும் இப்ப 9th 10th +1 +2 கையில என்னமோ நச்சுக்கிட்டே இருக்கிறான். ரேக தேய்ச்சி போயிடும் போல தெரியும், யாருக்கும் தெரியாம இப்படிங்கிறான். ரொம்ப நேரமா ஏதோ பண்ணி கடைசியில ஒரு மாதிரியா அந்த மிக்சிங் கரெக்டா வரணும் போல தெரியும். குலுக்கி ஒரு 2 தட்டு தட்டி
அப்படியே பொழந்து கபர் குழிக்குள்ள மண்ணு வச்சா பாத்துருக்கீங்கல்ல, இழுத்து வச்சு உள்ள தருவான் பாருங்க, அப்படியே மண்ணு ஃபிட் ஆயிடும். அப்புறம் பேசுறதெல்லாம் அரபாரத்திலேயே பேசுவோம். நாம் சிரிக்கிறோம், நம்முடைய சமுதாயத்தினுடைய 10th படிக்கிற பசங்க ஏறத்தாழ அல்வார் குறிச்சியெல்லாம் எனக்கு தெரியல, தமிழ்நாடு முழுவதும் சொல்லுகிறேன், மோசமாக இருக்கு. கஞ்சா கிடைக்கலன்னா வேற என்னென்னமோ பண்றான். இந்த சிறப்பு ஏதோ வைக்கலாம் மெடிக்கல்ல, கொஞ்சம் ஊத்தனா ஒரு மாதிரி மிதக்கிற மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி குடிக்கிறான் 2 பாட்டில் கிளாஸுக்கு போறதுக்கு முன்னாடி. கஞ்சா கிடைக்காது, பாட்டில் தெளிவா அவனா வச்சுக்கலாம், இது இல்லைன்னா இது, அதை வாங்கி குடிக்கிறான். என்னமோ டியூப் டயர்லாம் எரிச்சு அதனுடைய புகையை என்னமோ ஸ்மெல் பண்ணி அதுக்குள்ள ஒரு மாதிரியா ஏற்றான். மொத்தத்தில் அவனுக்கு மிதக்கணும் கொஞ்ச நேரம், அந்த மாதிரி மிதக்கிறதுக்கு அடிமையாயிட்டான். அதாவது நேரடி சாராயத்தை விடவும் மிக மோசமாக இருக்கிறது. நிறைய பேர் அதை கஞ்சா தானே பரவாயில்ல ஹலால் தாங்கிற மாதிரி வேற விளைவி வச்சிருக்கான். இது இன்னொரு முசீபத்து. நிறைய பேர் அம்மா ஹலால் ஆகி இந்த மது பிடிக்காதீங்க அது பேசணும்ல, இவெல்லாம் ஒரு தத்துவம் சொல்லுவான். வீடு பரவாயில்லைங்கிறாங்க, யாரு பரவாயில்லைங்கிறாங்க, எந்த முக்தி உனக்கு தத்துவா கொடுத்தாரு? வீடு கூடுவது இல்லை, அது அதிகமாக போதையெல்லாம் ஏறாதான், உடம்புக்கு நல்ல தெளிவா இருந்தான், நல்ல கலர் வருதான், என்னமோ சொல்றான். எந்த முக்தி அப்படி தத்துவா கொடுத்தாரு? தமிழ்நாட்டில் ட்ரக் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதாவது போதை தடுப்பு அந்த அமைப்பு, அந்த ஆர்கனைசேஷன் அவன் கிட்டத்தட்ட ஒரு 30-32 வகையான பொருட்களை போதையில் எழுதுறப்ப அவன் வீர போதையில் எழுதி வச்சிருக்கான். இவன் உட்கார்ந்து அது பரவாயில்லையம்மா, அது கூடுமாம்மா, யார் சொன்னா அது கூடுது? அதுபோல கஞ்சாவையும் ஒரு சாதாரண தரத்தில் வச்சு வைக்கிறார்கள். ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் சுருட்டி விடக்கூடிய, சுருட்டு போக செய்யக்கூடிய, ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் வாலிபத்தின் முறுக்கை தொடுவதற்கு முன்னாலேயே இவன் ஆண்களை எல்லாம் முறுக்கி விடக்கூடிய அபாயமான ஒன்று கஞ்சா. வருத்தமா இருக்கு, முஸ்லிம் வாலிபர்கள் அடர்த்தியாக முஸ்லிம்கள் தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் இன்னைக்கு கஞ்சா இருக்கு. நான் 100 பேர் சொல்ல மாட்டேன், தமிழ்நாட்டில் முஸ்லிம்கள் முழுக்க 100% முஸ்லிம்கள். அந்த 3 அதாவது ஒரு ஹெல்த் ஸ்கூல், நம்முடைய 4 இமாம்கள்ல ஒரு இமாமுடைய பெயராக நடத்தப்படுகிறார் திருமான ஒரு பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் கரெக்டாக இன்டர்வல் டைம் காலையில் 10 to 10:15 இன்டர்வல். இந்த 10:15க்கு அந்த ஸ்கூலுடைய சுவருக்கு அந்த பக்கம் ரயில்வே கேட்டு இல்லை, ஒரு காலி கிரவுண்ட், ஒரு பொம்பளை அங்கிருந்து கையில் எடுத்துட்டு பொட்டணத்தை கஞ்சா பொட்டணம் உள்ளுக்குள்ள வீசி கேட்ச் பிடிக்கிற எல்லாமே 10 to +1 பசங்க, அத்தனை பேரும் முஸ்லிம்கள். போடுற பொம்பளைய பல நாட்களாக கண்காணித்து கடைசியில் முதல்வர் தலைமையில் ஒரு குழு இறங்கி கண்டுபிடிச்சு கடைசியில் விசாரிச்சா நாட்டில் ஒரு மதவாத இயக்கத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மூலமாக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவளுக்கு வேலை என்னன்னா, இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களில் இன்டர்வல் டைம்ல போய் இதை சப்ளை பண்ணிட்டு வரணும். உங்களுக்கு புரிகிறதா? இதில் உங்களின் போதை பழக்கம் மட்டுமல்ல, உங்களை போதை பழக்கத்திற்கு அடிமையாக்குவதை ஒரு பெரிய கூட்டம் இதை ஒரு அஜெண்டாவாக வைத்து செயல்படுகிறது. அதனுடைய விளைவுதான் தொடர்ந்து நீங்கள் கஞ்சா குறித்த வழக்குகளில், கைதிகளின் விசாரணைகளில் எல்லாம் முஸ்லிம் வாலிபர்களின் பெயர்களை பார்ப்பதும், ஒரு வாணியம்பாடியோ ஒரு வந்தவாசியோ ஒரு சாத்தான் பேட்டையோ, இது எல்லா இடத்திலையும் இங்கே நடைபெறுகிற கஞ்சாவுக்கான படுகொலைகளுக்கு பின்னாலே இருக்கிற முஸ்லிம்களை குறித்த விசாரணைகளை இறங்கினால் அதிர்ச்சியா இருக்கும். எங்கள் சமூக அக்கறை சார்ந்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறீர்கள். பல்வேறு இந்த பகுதிகளை சார்ந்த சுமார் 10-12 ஊருடைய நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்கிறீர்கள் என்று நான் வருகிற போதே கேள்விப்பட்டேன். உங்களிடத்தில் சொல்லி ஆக வேண்டும், ரொம்ப மோசமான ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டிலே முஸ்லிம் இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள். சமீபத்தில் எடுக்கப்பட்ட கஞ்சா குறித்த புள்ளி விவரத்தினுடைய, இஸ்லாமியர்களை வைத்து எடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தினுடைய தகவல் 122 பேர். தயவு செஞ்சு நான் ஏதோ டீக்கட பெஞ்சில பேசுற விஷயத்தை சொல்லல, யாரும் 10 பேர் பள்ளிவாசத்திலே உட்கார்ந்து பேசுறதை சொல்லல. டேட்டா பேஸ்
தமிழ்நாட்டு முஸ்லிம் இளைஞர்களுடைய புள்ளி விவரம் 122 பேர் கஞ்சாவிற்கு கீழே இருக்கிறார்கள் என்கிற புள்ளி விவரம் நம்ம எல்லாம் ஓங்கி ஓங்கி கன்னத்தில் அறையிற மாதிரி இருக்கு. ஏன்னா 122னா நடக்கிற நம்ம பசங்கள்ல 4 பேர்த்துல ஒருத்தன் கஞ்சா பிடிக்கிறான்னு அர்த்தம். அதான அர்த்தம் 122னா. 122 என்கிற மோசமான சதவீதம் இதற்கு முன் எப்போதும் எந்த காலத்தில் தமிழ்நாட்டு முஸ்லிம் வாலிபர்கள் அப்படி போகல. இன்னைக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் போர்க்கால அடிப்படையில் உலமாக்கள், நிர்வாகிகள் இவங்க எல்லாரும் களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. வாலிபர்களை கண்காணிக்க வேண்டியது இருக்கிறது. ஆன்லைனிலே ஆபாசத்திற்கு போகிறார்கள் என்பதை விட வாழ்க்கையிலே குறைகிற இந்த போதைப் பொருள் பாவனையில இருந்து இவர்களை மீட்டெடுக்க வேண்டிய கால கட்டாயம் இன்றைக்கு நமக்கு வந்திருக்கிறது. போதையை எவ்வளவு தூரம் குடிதோண்டி புதைத்த ஒரு மார்க்கத்தினுடைய 14 நூற்றாண்டுக்கு பின்னாலே அதனுடைய நீட்சியில் வருகிற தலைமுறைகளுக்கு இப்படி ஒரு தனி முடிவு வர வேண்டுமா? அல்லாஹ் ரசூலுக்கு போதை குடிக்கலன்னு வாயில இருக்கிற கோப்பையை பூரா தொப்பு தொப்புன்னு கீழே போட்டு காலில் மிதிச்சாங்கல்ல. அப்ப சின்ன பையனா பார்த்த ஒரு அரசு எல்லாம் பண்ணும் மது ஹராம்னு சொன்ன உடனே எல்லாத்துக்கும் வெளியே கப்பு இருக்குது. இவர் பார்த்துட்டு இருக்கிறார் சின்ன பையன் அவங்க குடிக்கிறத. வெளியில ஒருத்தர் சட்டம் போடுறாரு. வெளியில அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி வந்துருச்சு, அல்லாஹ் தடுத்துட்டான், ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க. ஃபஜ்தனிபூஹு லஅல்லகும் துஃப்லிஹூன். வெளியில இருந்து சொல்றாரு மது ஹராம்னு. ஒவ்வொரு கோப்பையா கீழே விழுதான். அனசதி எல்லாம் அவங்களுடைய அந்த சிறிய வயது தோரணையிலேயே இந்த ஹதீஸை பதிவு செய்யறாங்க. வாயில வச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த கோடையை முத்தல் மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா காலில் கொண்டு மிதிக்கிறாங்க. உதட்டிலே வைத்த அந்த குவளையை கொஞ்சுவதற்கும் காலிலே போட்டு தரையிலே மிதிப்பதற்கும் இடையில என்ன நடந்தது? ஒன்னே ஒரு சத்தம் வந்தது. அல்லாஹ் ரசூலுக்கு இது பிடிக்காது. அவர்கள் விரும்பவில்லை. நேரடியாக போட்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குந்து சாக்கியல் கௌமி ஃபீ பைத்தி அபீ தல்ஹா. அபூ தல்ஹாவுடைய வீட்டுல நிறைய பேர் குடிச்சிட்டு இருந்தாங்க. நான் சின்ன பையன் தீர தீர ஊத்தி கொடுத்துட்டே இருக்கேன். குந்து சாக்கியல் கௌமி. நம்ம சின்ன பசங்களுக்கு சமயத்துல கல்யாணத்துல தால்ச்சா பகிட்ட கொடுத்துருவோமா இல்லையா? அனசு சின்ன பையன் அவர்கிட்ட கொடுத்து விட்டாங்க. அவர் தீர தீர ஊத்துற வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. இதுக்கு இடையில தான் சத்தம் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் இப்படி சொல்லி விட்டார்கள் அப்படின்னு. அடுத்த நிமிஷம் கீழே போட்டுட்டு போய் எப்படி நிக்கிறது? ரசூலுல்லாஹ்ட்ட போகணும், அத்தர் வேணும்னு சொல்லி அனசுடைய அம்மா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் அத்தர் கொடுங்க பூசிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட போறோம். எல்லாம் இப்படி கொஞ்சம் நெஞ்சம் குடிச்சிருக்கிறோம். அந்த வாசம் அடிக்குது. அந்த வாசத்தோட போய் வாசம் சொல்லக்கூடாது, நாத்தம் அடிக்குது. அதனால போய் அந்த நாத்தத்தோட ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி நிக்கிறது? அத்தர் கொடுங்கன்னு. நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கலாம். ரசூலுடைய நெற்றி வியர்வையை ஒரு பாட்டில்ல புடிச்சு வச்சிருந்தாங்க உம்மு சுலைம். அந்த வியர்வை துளியில தண்ணி ஊத்திட்டே இருப்பாங்க. ஏகப்பட்ட சஹாபாக்களுக்கான அத்தரே அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வியர்வை. அந்த வியர்வையில தண்ணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா போனா எப்ப போனாலும் அத்தர் கிடைக்கும். அது ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வை. அவங்க அதை எல்லாத்து கையிலையும் ஊத்த, எல்லாத்து கையிலையும் அதை ஊத்துற உடனே அத்தனை பேரும் அதை கையில வாங்கி 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 பூரா தேய்ச்சிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட போனாங்க. நம்ம பசங்க சில பேர் திடீர்னு உங்க அத்தா கூப்பிடுறாருன்ட்டா அவன் சிகரெட்டோ ஏதாவது குடிச்சுட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். டப்புனு ஏதாவது அத்தெல்லாம் எடுத்து பூரா பூசி அத்தரையெல்லாம் தாண்டி அது அவங்களுக்கு போயிருங்கிறது வேற விஷயம். அது எந்த அத்தருக்கும் அடங்காது. சரி, அந்த மாதிரி போய் பூராத்தி தேய்ச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இருந்தப்பதான் சொன்னாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம் கதீருஹு வ கதீருஹு ஹராம். அந்த சஹாபாக்கிட்ட சொன்ன வார்த்தை அதைத்தான் நான் இங்க மென்ஷன் பண்ண விரும்புறேன். சாராயம் கல்ல அல்ல, குல்லு முஸ்கிரின் ஹராம். எல்லா போதை பொருளும் ஹராம். ரசூலுல்லாஹ் இறங்கின நேரத்தில் சொன்னாங்க, கலீலுஹு வ கதீருஹு ஹராம். கொஞ்சமா இருந்தாலும் ஹராம், அதிகமா இருந்தாலும் ஹராம். சில பேர் சொல்லலாம், நான் அதிகமா இல்லை, ஒரு இழுப்பு மட்டும் இழுப்பேன். ஒரு இழுப்பு இழுத்தாலும் ஹராம், முழுசா குடிச்சாலும் ஹராம். மதுவே அப்படித்தானே. நல்ல வேலை ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க. குறைந்ததா இருந்தாலும் ஹராம், அதிகமா சொல்லலைன்னு வைங்களேன். நம்மால் ஒரு அரை கிளாஸ் குடிக்கலாம்னா
போதையெல்லாம் வராம அவர் அகத்தில் கேட்பார், போதையெல்லாம் வராம அரை கிளாஸ் குடிக்கலாமான்னு சிக்கலாயிடும். ஏன்னா இந்த அரை கிளாஸா ஒரு கிளாஸாங்கிறதெல்லாம் வந்து நாள்பட்ட குடிகாரனை பொறுத்தவரை வேறு வேறு மாதிரி மாறும். சில பேர்லாம் 10 வருஷமா குடிக்கிறவன் ஒரு ஃபுல்லு போட்டாலும் அப்படியே நிற்பான். சில பேர் லேசா இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா கோட்டர்லயே கலந்துருவான். நம்ம நேரம் பாரு, கோட்ரு ஆஃப் ஃபுல்லு, நம்ம இதெல்லாம் பேசுற அளவுக்கு வந்துருக்கிறோம். அப்போ ஆட்களை பொறுத்து அது மாறுபடும். ஒரு டியூஸ்பூன், ஒரு ஸ்பூனா இருந்தாலும் ஹராம், கலீலுஹு வ கதீருஹு ஹராம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையறை செய்து விட்டார்கள். அப்ப குல்லு முஸ்கிரின் என்கிற வார்த்தைக்கு கீழ் ஒவ்வொரு போதைப் பொருளும் என்கிற வார்த்தைக்கு கீழே இது வருகிறது. கஞ்சா வருகிறது, அபின் வருகிறது, பீர் வருகிறது, ரம்மு ஜின்னு என்னென்னலாம் வச்சிருக்கோ அந்த இளவு எல்லாமே இதுல வருகிறது. குல்லு முஸ்கிரின் ஹராம். அன்பிற்குரிய வாலிபர்களே, மிகப்பெரிய அளவில் சிகிச்சை தரப்பட வேண்டிய இடத்தில் தமிழ்நாட்டினுடைய முஸ்லிம் வாலிபர்கள் இருக்கிறார்கள். பல்வேறு ஹதீஸ்களில் வந்த செய்தி நான் சில துண்டு துண்டாய் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பல ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதைப் பொருளுக்கு அடிமையானவன் நோய்வாய்ப்பட்டால் விசாரிக்க செல்ல வேண்டாம் என்கிறார்கள். நம்ம அந்த அளவுக்கு சமூகத்தில் கேடு கட்டு போயிட்டோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்படி கூட வருகிறது. அதை வந்து மதுவுக்கோ போதைக்கோ அடிமையானவன் தெரிஞ்சா பிள்ளையை கட்டி கொடுக்காதீங்க அவனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீ மாப்பிள்ளையாக கூட தகுதியே இல்லைன்னு. சில ஹதீஸ்களில் இப்படி வாக்கியம் வருகிறது, போதை பொருளுக்கு இலக்கானவன் பேசுகிற எந்த செய்தியையும் உண்மைப்படுத்தாதீர்கள். அவன் உண்மையா சொன்னாலும் நம்ம நம்ப முடியாது இருக்கிறது. இதுக்கெல்லாம் தாண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, லா துஷஃபா, நீங்கள் அவர்கள் சிபாரிசு செய்தால் ஏற்காதீர்கள். ரெக்கமெண்ட் யாருக்காவது போதை பொருள் உள்ளவரை ரெக்கமெண்ட் பண்ணா ரெக்கமெண்டை ஏற்காதீங்க. சிபாரிசு ஏற்க வேண்டாம், செய்தியை உண்மைப்படுத்த வேண்டாம். பெண் இருந்தால் அவனை மாப்பிள்ளையாக்க வேண்டாம், அவன் நோய்வாய்ப்பட்டால் அவனை விசாரிக்க வேண்டாம். எவ்வளவு தூரம் ஒரு சமூகத்திலே இருந்து தள்ளி வைக்கப்பட வேண்டிய இடத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு வாலிபர்களே, இது போன்ற மிக மோசமான பழக்கங்களுக்கு கீழே எந்த காலத்திலேயும் போய்விடக் கூடாது. ஆனால் போய்விட்டதற்கு பின்னாலே இப்போது நாம் விழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் வந்திருக்கின்றோம். வாலிபர்களுக்கு சொல்லுவேன், நாம் சார்ந்திருக்கிற மார்க்கம் ரொம்ப பெருமையானது. இஸ்லாமை விட உயர் நோய் உலகத்தில் எந்த கண்ணியமும் இல்லை, எந்த கண்ணியமும் இல்லை. நீங்க இந்த மார்க்கத்தின் உயர்வை புரிய வேண்டும். தண்ணி அடிச்சு சாப்பிட ஓரமா அப்படி படுத்து கிடக்கிறான், வேட்டி விலகி கிடக்குது, அவன் மேல சாப்பிட தண்ணி, நாய் பக்கத்துல மூந்து பார்க்குது, அவனை சுத்தி ஈயெல்லாம் அடிக்குது, அவன் பேசுறது அவனுக்கு புரியல, வாயில நுர தள்ளுது. இப்படி ஒரு கன்றாவி கோலத்தில் ஒருவன் ஒரு சாக்கடை ஓரத்தில் படுத்திருக்கிறான் அல்லவா? வாலிபனே, நீ அங்கு நின்று யோசி. என் ரப்பு இதை ஹராமாக்கி இருக்கிறார், என் மார்க்கம் இதை தடுத்திருக்கிறார். என் மார்க்கம் எவ்வளவு உயரிய மார்க்கம். மனிதனுக்கு அவன் கேவலப்படுகிற எந்த சூழலையும் இஸ்லாம் வைக்கவில்லை. இஸ்லாம் உயர்ந்தது. வட்டியால் வட்டி கட்ட முடியாமல், தண்டம் கட்ட முடியாமல், காசுகளை திருப்பி கொடுக்க முடியாமல் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொள்ளுகிற மோசமான சூழ்நிலைகள் நடக்குமே, அப்படி ஒரு குடும்பம் தற்கொலை செய்து கொண்டு அவர்கள் உறவினர்கள் ஒப்பாரி வைக்கிற இடத்தில் நின்று போய் நீங்கள் யோசியுங்கள், உறக்க சொல்லுங்கள், எங்கள் இஸ்லாம் இதை தடை செய்திருக்கிறது. அசிங்கமான அத்தனை விஷயங்களையும் உலகத்தில் தடுத்து ஒரு தூய்மையான வழிகாட்டலை தந்த இந்த மார்க்கத்தை நீங்கள் எந்த அடிப்படையில் அதனுடைய அவப்பெயரை என்னவா ஏற்படுத்துகிறீர்கள்? உங்களிடத்தில் இருக்கிற இஸ்லாம் உங்களின் கோடி கோடியான பணங்களை விட, உங்களுடைய பரம்பரை சொத்துக்களை விட, அந்த ஒரு ஒற்றை சொல் கலிமாவிற்கு இருக்கிற அந்த ஒற்றை சொல் இஸ்லாம் என்பதற்கு இருக்கிற மதிப்பு மரியாதை வேற எங்க இல்லை. நீ அந்த மதிப்பை போய் எங்கெங்கயோ தேடுற, சினிமா தேட்டர்ல தேடுற, லவ் பண்றதுல தேடுற, ஆன்லைன்ல தேடுற. உமரது எல்லாம் அன்பு சொல்வார்கள், மகமா நத்துலுக்குள்
கண்ணியத்தை விட்டுட்டு வேற கண்ணியத்தை நீ தேடினால் அதன் அல்லாஹ் நம்மை கீழாக்கி விடுவார், இழிவாக்கி விடுவார். அந்த இழிவை நோக்கி பயணிக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களிடத்திலே தெரிகிறது. அல்லாஹ்வின் பேரருளால் இந்த கால கோலங்களும் காட்சி மாற்றங்களும் சமூக அவலங்களும் பாதிக்காமலும் சில நிறைய பேர் இருக்கிறார். நிறைய பேர் குறிப்பாக இன்றைக்கு களப்பணிகளை ஆற்ற முன்வந்திருக்கிற வாலிபர்களை சொல்ல வேண்டும். முஸ்லிம் வாலிபர்கள் நிறைய பேர் பல்வேறு சோசியல் சர்வீஸ்களில் ஈடுபடுகிறார்கள். இந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, அதனால சொல்றோம். உங்க ஊர்ல உள்ள வாலிபர்கள், குறிப்பாக சுன்னத்துல் ஜமாத்தை சார்ந்த வாலிபர்கள், அவங்க கொஞ்சம் கூப்பிட்டு ஒரு துணை கமிட்டி மாதிரி ஒன்று போட்டு, அல்லது ஒரு இளைஞர் குழுன்னு ஒன்று போட்டு, அவங்களெல்லாம் ஒவ்வொரு பொறுப்பு போட்டு தயவு செய்து பக்கத்தில் வச்சுருங்க. ஏன்னா வெளியில நிறைய பேர் மாவட்ட செயலாளர் பதவி தானே கூப்பிட்டு போறான், அவனுக்கு உடனே போயிடுறாங்க. ஏதாவது ஒரு ஒன்றியமோ மாவட்டமோ வட்டாரமோ கிடைக்குது, மேடையில உட்கார வச்சு ஒரு துண்டை பொத்தி விட்டுறாங்க, அவன் வேற மாதிரி ஆகிடலாம். இவ்வளவு காலம் நம்ம பள்ளிவாசல் இருந்தோம், நம்ம பள்ளி முத்தவள்ளி சடாஞ்சனா கூட பதில் சொல்ல மாட்டாரு, ஆனா இப்ப பாரு நமக்கு அப்படிங்கிறான். அதனால பல்வேறு இடங்களில் நிறைய பதவிகள்லாம் கொடுத்து கூப்பிடுறாங்க. ஏன் நம்மளே கொஞ்சம் கூப்பிட்டு அந்த பசங்களை ஏதாவது ஒரு இளைஞர் சமுதாயம், ஏதாவது ஒரு பேரவை அப்படி இப்படின்னு வச்சு நாடு நல்ல காரியத்தை செய்யறது, இல்லாத ஏழைகளுக்கு உதவி பண்றது, இந்த மழை வெள்ளம் மாதிரி உள்ள நேரங்களில் போய் களப்பணிகளை செய்யறது, இதுக்கு நீங்க பயன்படுத்தலாமே. ஆனா ஒன்றும் பயப்பட வேணாம், மூத்தா போறவரை நீங்க தான் முத்தவழியா இருப்பீங்க. அதுலயும் எனக்கு சட்டை. சில பேருக்கெல்லாம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு பயம், எப்படியும் சந்தாக்களை போறப்பவும் தலைவர் போறாரு அப்படின்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆர்வத்துக்கு வராம அவன் போட்டியிடவே வேணாம், அவன் ஒரு துணை கமிட்டியாவே வச்சுக்கங்களேன், வச்சு நீங்க கொண்டு செல்லுங்களேன். நான் வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், பெரியவர்களின் ஆலோசனைகளை வாங்கிக் கொள்ளுங்கள், சிறியவர்களான நீங்கள் விவேகத்தோடு பணியாற்றுங்கள். ரெண்டும் சேர்ந்தால் சமுதாயம் சிறக்கும். தயவு செய்து இந்த சமுதாயத்தை உயரத்திற்கு கொண்டு போய் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு வயதானவர்களை விட, பள்ளிவாசல் நிர்வாகிகளை விட, உலமாக்களையும் விட நான் சொல்லுகிறேன், வாலிபர்களிடத்தில் தான் அந்த உயர்ந்து சிறப்பு இருக்கிறது, அந்த வேட்கையும் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால் கொண்டு போகலாம். நிறைய பேர் அப்படி கொண்டு போனாங்களே. சென்னை வெள்ளத்தில் நம்ம பையன் தான் ஒரு யூனிஸ்னு ஒரு பையன், அது பயங்கரமா ஒரு கர்ப்பஸ்திரி ஒன்று எங்கேயோ மாடியில மாட்டிக்கிச்சு, கீழே பூரா தண்ணி, பிரசவ வழி வந்துருச்சு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. மேலே ஏறி தோல்ல அந்த நிறை மாத கர்ப்பிணியை தூக்கி கொண்டு வந்து மைல் கணக்கில் பிரயாசப்பட்டு வந்து ஆஸ்பத்திரியில் டெலிவரிக்கு சேர்த்து அடுத்த சில நிமிஷங்கள்ல குழந்தை பிறகுது. பிறந்தது பெண் குழந்தை. பெற்ற தாய் அந்த குழந்தைக்கு யூனிஸ்னு பேர் வச்சா. பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க, ஏமா முஸ்லீம்களே ஆம்பளை பையனுக்கு தான் யூனிஸ்னு பேர் வைக்கிறாங்க, இப்போ பிறந்துக்கிறது பொம்பளைக்குள்ள அவங்களே யூனிஸ்னு வைக்க மாட்டாங்க. அந்த பொம்பளை சொல்லிச்சு, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா எனக்கு அதெல்லாம் தெரியாது, என்னை பொறுத்தவரை யூனிஸ் என்பது எனக்கு தெய்வம், அந்த தெய்வம் என் வயிற்றில் பிறந்திருக்கிறது. பொம்பளை பிள்ளையா இப்ப என்ன தெரியுமா, 2015 வெள்ளத்தில் நடைபெற்றது அல்லவா, இப்போ அந்த முகம்மது யூனுஸ் என்கிற பெண் குழந்தை பள்ளிக்கூடம் போக ஆரம்பித்திருக்கிறார். அவள் எது மதத்தை சார்ந்தவள். சமுதாய வாலிபர்களுக்கு சொல்றேன், இஸ்லாமை கொண்டு போய் சேர்க்க மணிக்கணக்கில் பிரச்சாரத்தை விட, மணிக்கணக்கில் பயான்களை விட, எழுத்து ஏற்றம் என்று சொல்லி பிரதிகளை அச்சிட்டு தருவதை விட, தெருமுனை கூட்டங்கள் என்று சொல்லி கிளிய கிளிய பேசுவதை விட, இந்த நற்செயல்களில் நீங்கள் உலகத்தை ஈர்க்க முடியும். எல்லா சமயத்தவர்களுக்கும் இஸ்லாத்தினுடைய மாண்பை மரியாதையை கொண்டு போய் சேர்க்க முடியும். இது போன்ற உயர் அம்சங்களை செய்யக்கூடிய வாலிபர்கள் தேவை. உங்கள் மஹல்லாவை மறுமலர்ச்சிக்கு கொண்டு வருகிற வாலிபர்கள் தேவை. போதைப் பொருள் இல்லாத, காதலுக்கு அடிமையாகாத வாலிபர்கள் தேவை. தயவு செய்து அப்படிப்பட்ட வாலிபர்கள் வாருங்கள். உங்களின் பக்கத்தில் உங்கள் ஊரோடு இருக்கிற ஜமாத்தோடு தயவு செய்து சேர்ந்து ஒத்துழையுங்கள். ஒரு நல்ல தமிழ் முஸ்லிம் சமுதாயத்தை உருவாக்குவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
காலத்தினுடைய நாசங்களிலிருந்தும் நாகரிகத்தின் சீரழிவுகளிலே இருந்தும் கலாச்சாரத்தினுடைய அவமானங்களிலே இருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.